ஓகே, the relative density of a solid is 3/5 அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோ டேஸ் பை ரோ சீக்வல் டு எவ்வளவு? 3/5ன்னு அர்த்தம். இதான் மீனிங். ரோ டேஸ்னா வாட்டர், ரோனா அந்த சாலிடோட டென்சிட்டி, ரைட்? ஆன் லீவிங் த பாடி இன்டு வாட்டர் ஃப்ரீலி த போர்ஷன் ஆஃப் தட் வில் பி அவுட் ஆஃப் த வாட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவுட் ஆஃப் த வாட்டர்னா வி அவுட் கேட்கணும். இப்போ என்ன இதுக்கு என்ன ஃபார்முலா? ரோ வி ஜி ஈக்குவல் டு ரோ டேஸ் வி இன்சைடு ஜி, இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இது சாலிட் ஆப்ஜெக்டோட அந்த மாசு, இது வந்து லிக்யூடில் இன்சைடில் உள்ள இதோட மாசு. இப்போ என்ன பண்ணணும்? ஜி கேன்சல் ஆயிருமா? ஜி கேன்சல் ஆயிரும். நமக்கு என்னது? ரோ டேஸ் பை ரோ தெரியுமா? அப்போ ரோ டேஸ் பை ரோ சீக்வல் என்ன ஆகும்? வி இன்சைடு, இது அந்த சைடு போனால் வி வந்துடும். இதான் டோட்டல் வால்யூம். இது இன்சைடு வால்யூம். ஆனால் நமக்கு கேட்டுக்கிறது அவுட் சைடு வால்யூம். முதல் இதை கண்டுபிடிப்போம். அப்போ ரோ டேஸ் பை ரோ எவ்வளவு? 3/5. ஆனால் நமக்கு என்ன தேவை? வி அவுட்டு தேவை. அப்போ வி இன் எவ்வளவு? முதல்ல பாருங்கள், வி இன், வி இந்த சைடு போயிருமா? அப்போ 3/5 வி, இவ்வளோ போர்ஷன் வந்து வெளியில் இருக்குது. நமக்கு தேவை அவுட்டு. அப்போ வி அவுட்டுக்கு என்ன? டோட்டல் வால்யூம் பை வி இன் மைனஸ். அப்போ டோட்டல் வால்யூம் எவ்வளவு? வி இன் எவ்வளவு? 3/5 வி. அப்போ வி காமனாக வெளியே எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்? 1 - 3/5. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? வி இன்ட்டு 2/5. அப்போ 2/5 ஆன்சர்.